வெல்கம் டு ஜிபி சேகர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடித்து தாளத்தை முழுங்கி ராகத்தை கொப்பளிக்கும் அனிருத் அவர்கள் இசையில் வெளியான டிசி படத்தை ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் படத்துல ஓப்பனிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஆபீஸரோட துப்பாக்கி எல்லாத்தையுமே திருடி இருக்காங்க. அதை யார் திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவுல ஒரு அப்பா வந்து அவர் பையனோட படிப்புக்காக அவர் நிலத்தை எல்லாத்தையும் விட்டு காசு எடுத்து வராரு. அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஆபீசர் அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவரை வந்து கொண்டுறாங்க. அந்த துப்பாக்கி எல்லாத்தையுமே வந்து ஸ்மகிள் பண்ண குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அந்த கேங் தான். ஒரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு அண்ட் அவர் கேங் கிட்டே வந்து இந்த பொண்ணோட ஒய்ஃபும் அவரோட பையனும் வந்து எழுதி கேட்கறாங்க. அந்த சமயத்துல அவரு போயிட்டு யார் அந்த தப்பு பண்ணாரோ அந்த போலீஸ் ஆபீசரை வந்து சுட்டுறாரு. அண்ட் ஃபைனலா வந்து அங்க இருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு போலீஸ் ஆபீசர் கொண்டதுனால எல்லாருமே இந்த கேஸ் கொஞ்சம் தீவிரமா எடுத்து விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு சோ அந்த டைம்ல லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து தலைமறைவு ஆகுறாரு. அதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து இன்னொரு கேங் இருக்காங்க. அந்த கேங் கூட போய் இவர் தலைமறைவாயிடுறாரு. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துலயே வந்து சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அதாவது பார்வதின்ற ஒரு கேரக்டரா வராங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடுற பாட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சோ அவங்க பாடும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல இவரு போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் அங்க இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் இவங்க ஃப்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இவங்க இருக்க இடம் வந்து போலீஸுக்கு தெரிய வருது. அவங்களும் வந்து ஷூட் பண்றதுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அங்க 2 ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இறந்துடுறாங்க. சோ அதுவே அவருக்கு வந்து ரொம்பவே மன கஷ்டமாயிடுது. எப்படி இனிமே தெரிஞ்சுக்க போறது இல்லைங்கிற தைரியம். அண்ட் அவரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல இவர் என்கவுண்டர் பண்ணலாம்னு கூட்டிட்டு போற நேரத்துல இவர் அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு மறுபடியும் திரும்பி அவர் கேங்ல சேர்ந்துடுறாரு. அண்ட் அவர் கேங்ல இருக்க ஒருத்தரையும் வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 3 பேர் தான் அவங்க கேங்ல மிஞ்சி இருந்தாங்க. சோ இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். அவர் கேங்க வந்து போட்டு கொடுத்த ஒரு ஆளை வந்து ஓகே ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அண்ட் அந்த இடத்துல தான் சந்திரான்ற கேரக்டர் வந்து அவர் மீட் பண்றாரு. சோ அங்கதான் படத்தோட டைட்டிலே ஆரம்பிக்குது, சந்திரா தாஸ் டிசி. நான் கூட படத்துக்கு டிசின்னு உடனே ஒருவேளை டைரக்ட் கரண்ட் இல்லைன்னா லீவ் வச்சலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா வந்து டிசின்றது வந்து தாஸ் சந்திரா டி. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மோட்ல தான் போவோம். அண்ட் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ ஃபுல்லா வயலன்ஸா தான் போவோம். அண்ட் குறிப்பா இந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச் அங்க எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கரெக்டா அந்த இன்ட்ரோல் பிளாக்ல சும்மா பர்ஃபெக்டான டைமிங்ல வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தாஸ் சந்திரா இவங்க 2 பேரும் நகருது. அண்ட் ஃபைனலா அந்த போலீஸ் ஆபீசர் இவங்களுக்கு கண்டுபிடிச்சு என்கவுண்டர் பண்ணாரா இல்ல இவங்க அந்த போலீஸ் ஆபீசரை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் தப்பு பண்ணா போலீஸ் வந்து தட்டி கேட்பாங்க. அண்ட் போலீஸே தப்பு பண்ணா யார் வந்து தட்டி கேட்பா அப்படின்ற மாதிரிதான் இந்த படம் போயிட்டு இருக்கு. தட்டி கேட்கறதா நம்ம டிசி. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் லோகேஷ் கனகராஜ் வந்து தட்டி கேட்கிறாரு. அண்ட் கிளைமாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஃபைனலா நீங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல 2 விஷயம் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். அதுல ஒண்ணு என்னன்னா படம் ஃபுல்லா தாஸ் வந்து அவங்க கூட்டாளிங்க கூப்பிடும் போது ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போனோடனே அவர் போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க. திரும்பி அங்கேருந்து தப்பிச்சு வருவாரு. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவாரு. அவங்களும் கூப்பிடுவாங்க தப்பிச்சு போறதுக்கு. இவர் ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. திரும்ப மறுபடியும் போலீஸ் பிடிச்சி போட்டுருவாங்க. மறுபடியும் தப்பிச்சு வருவாரு. இதே தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போவாரு, அரெஸ்ட் ஆவாரு, தப்பிப்பாரு, ரிப்பீட். போவாரு, அரெஸ்ட் ஆவாரு, தப்பிப்பாரு, ரிப்பீட். இதே தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அழகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும் போது லோகேஷ் கனகராஜ் போயிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட இருந்திருப்பாங்க. அவங்களும் ஏதாச்சும் ஊருக்கு போய் நல்லபடியா செட்டில் ஆயிருப்பாங்க. 2வது விஷயம் பத நிகரே சரே நிசா பத நிகரே சரே சரே பத நிகரே சரி நி பாமா மாரே ரே ச மாமா மாரே ரே ச நிகரே ச. சாரி, நீங்க தியேட்டர் விட்டு வெளியே போகும்போது எல்லாரும் ஆக்டிங் தாண்டி அனிருத்தோட பிஜிஎம் தான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தோட மெயின் பிளேஸே பாத்தீங்கன்னா அனிருத் தான். அவர் போட்ட பிஜிஎம் தான்.
ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு பீஜம் போட்டிருப்பாரு. அண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த எல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.